திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஆடு பலியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்துகின்றனர். இதில் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தானே கேட்குறீங்க? திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்பது குறித்த பிரச்சனை 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. ஆங்கிலேயர் காலத்திலேயே இது தொடர்பாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்போது மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான சர்ச்சை எழுந்தவுடன் அதற்கு தீர்வு காணும் வகையில் நடத்தப்பட்ட அமைதி கூட்டத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய இருதரப்பினரும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைகளை நடப்பாண்டிலும் தொடரலாம் என்றும், மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான ஆதாரங்களை தர்கா தரப்பினரும் இந்து சமய அறநிலையத்துறையில் தரவில்லை என்பதால் இது குறித்து நீதிமன்றத்தை அணுகி தீர்வு தேடிக்கொள்ளலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை அனைவரும் மதிக்க வேண்டும். இருதரப்பு ஒற்றுமையும் நல்லிணக்கமும் பாதுகாக்கப்பட வேண்டும். எம்எல்ஏ ஒன்றும் இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் சொல்றது உண்மை. அது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி அது சம்பந்தமாக அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும். அமைச்சர்கள் போய் பார்க்கணும். அது நீங்கள் சொல்ற மாதிரி எதுவுமே ஒதுக்கப்பட தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை. சொல்லுங்க. அதாவது தலைவர் சொல்ல நான் வந்து பார்வையிடுறேன். சரி சரி. நானும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி 2 பேரும் போய் பார்க்குறோம். சிவகுமார் எம்எல்ஏவும் இருக்காரு, அவரையும் கூட்டு போகிறோம். சதாசிவம் வந்தால் கூட கூட்டு போகிறோம். மேட்டூர் எம்எல்ஏ எப்போ பார்க்கறதுன்னு அது சரியான நேரம் குறிக்கப்படவில்லை. இல்லை, எதுவும் நேரங்காலம்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் பார்க்க வேணும். ஒன்று 7 கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பள்ளி மாணவிக்கு ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை. பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஆசிரியர்களை
கடவுளாக நினைத்துதான் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர். அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு இந்த 3 பேர் தான் தெய்வம்னு. ஆனால் இப்போ இப்படி நடக்குது. தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப, ஆனால் ஆசிரியர்களே தங்களின் குழந்தை போன்ற மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதை மன்னிக்க முடியாது. இதற்கு காரணமான 3 ஆசிரியர்களுக்கும் மிக கடுமையான தண்டனையை தமிழக அரசும் காவல்துறையும் பெற்றுத்தர வேண்டும். இது சர்வாதிகார நாட்டில் இது மாதிரி நடந்ததுன்னா இல்லை அரேபிய நாட்டில் என்ன பண்ணுவாங்க? கல்லாலியா தலையில செய்விடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் அரசு பள்ளியில் இத்தகைய கொடுமை நிகழ்ந்திருப்பதை வைத்து பார்க்கும்போது அரசு பள்ளிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானவை என்ற வினாவும் எழுகிறது. அதனால் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப யோசிப்பார்கள். அரசு பள்ளியில் மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை 90ஆக உயர்த்துவதா, முதலீடு எடுக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும். தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் விக்கிரவாண்டி, தஞ்சாவூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், புதுச்சேரி, மாமல்லபுரம், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட 9,963 கிலோமீட்டர் 963 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழி சாலைகள் பயன்பாட்டுக்கு வரவிருப்பதாகவும் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 90ஆக அதிகரிக்கும் என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் எந்த பகுதிக்கும் சுங்க கட்டணம் செலுத்தாமல் பயணிக்க முடியாது என்ற நிலை உருவாகிவிடும். தரமான 4 வழி சாலைகள் அமைக்கப்படுவதும் அதில் பயணிப்பதற்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதும் சரியானதுதான். ஆனால் விதிகளை மீறி அதிக எண்ணிக்கையில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவது, அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது, முதலீடுகளை எடுத்த பிறகும் முழு சுங்க கட்டணத்தை தொடர்ந்து வசூலிப்பது ஆகியவைதான் வாகன உரிமையாளர்களை சுரண்டும் செயலாகும். இது கண்டிக்கத்தக்கது. 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது 48 சுங்கச்சாவடிகள் இருந்தன. 48.
அவை மிகவும் அதிகம் என்றும் மத்திய அரசிடம் பேசி அவற்றின் எண்ணிக்கை 16ஆக குறைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையிலேயே திமுக அரசு அறிவித்தது. நான் சொல்றது சாட்சி 2 எம்எல்ஏ, தலைவரும் மேட்டூர் எம்எல்ஏவும். அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் எந்த சுங்கச்சாவடியும் மூடப்படவில்லை. மாறாக 24 புதிய சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக சுங்கச்சாவடிகள் உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 26,000 கோடி ரூபாய் 26,000 கோடி ரூபாய் சுங்க கட்டணமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போட்ட முதலீடுகளை திரும்ப எடுத்த சுங்கச்சாவடிகளை மூடுவதன் வாயிலாகவும் 60 கிலோமீட்டருக்கு ஒரே ஒரு சுங்கச்சாவடி மட்டும் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை மத்திய அரசு குறைக்க வேண்டும்.